மாமலை நங்கூர் நங்கு நெறி நங்கு நெறி பெருமாள் தெய்வனாக பெருமாள் தோத்தாத்திரி வீற்றிருந்த தாய கிரிவர மங்கை விமானம் நந்தவர்த்தன விமானம் தீர்த்தம் இந்திர புஷ்கரணி பிரதிக்ஷம் இந்திரன் இந்திரன் பிரம்மா பிரம்மா உமாரிஷி பிருகுமுனிவர் நம்மாழ்வார் 11 பாசரங்கள் பாடியுள்ளார். திருநெல்வேலி நாகர்கோவில் மார்க்கத்தில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆதி தோன்றிய திருத்தலம் வானமாமலை தோட்டாத்திரி என்ற நான்கு ஏரி என்ற திருநாமம். தெய்வநாயக பெருமாள் கிரிவரமங்க நாச்சியார் ஆச்சரியமான திருத்தலம். ஸ்ரீநாதன் விதிஷ்டை வானமாமலை ஜிஆர் சாமிகள் ராமானுஜர் பண்டிகை ஜிஆர் சாமிகள் வெகு காலத்துக்கு முன்னே எழுந்தருளியுள்ளார். 1947 ஏற்பட்டு இந்த பட்டமடம் இந்த ஜிஆர் சுவாமியுடைய ஆதீனத்தில் பெண் குமார்த்தியாக ஜிஆருடைய மகள் நாச்சியாரை ஜிஆர் சாமியுடைய பெண். எதற்கு அந்த நாச்சியார் மடத்துக்கு எழுந்தருளியுள்ளார்? தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை காண்பிடி உற்சவம் என்று பெண்கள் காண்பிடி உற்சவத்திற்கு திறந்த வீட்டிற்கு வருவார்கள். நம் பெண்களும் வருவார்கள். நாச்சியார் ஜிஆர் மடத்திற்கு வந்து காண்பிடி வைக்கிறார்கள். இவருக்கு வேண்டுமல்லவா, இவர்தான் பார்த்து திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஸ்ரீவர மங்கை நாச்சியார் என்று பெயர். வானமாமலை கானகிரி தோத்தாத்திரி தூண்தான் என்றால் அழகி அழிக்கிறான் போக்குகிறான் அர்த்தம். தோத்தாத்திரி என்றால் தோத்தாத்திரி மலை போல இருக்கும் பெருமாள். மேகத்தை போல பனி போல பாவங்களை எல்லாம் போக்கி எழுந்தறி தோத்தாத்திரி என்ற நாதனுக்கு திருநாமம். இது ஒரு அர்த்தம். கானகிரி ஆகாயத்தில் அளவுக்கு வளர்ந்து நிற்கின்ற ஊர். அதனால் வானமாமலை வானத்தை முட்ட நிற்கின்ற இருக்கிற பெருமாள். பொதுவாக 4 ஏரி 4 பிரிக்கப்பட்ட ஏரி 4 பக்கமா பிரிக்கப்பட்ட ஏரி. சேத்து தாமரை என்ற திருநாமம். ஏரி மாதிரி இருக்காது, கடல் போல் இருக்கும். வரன் என்ற ஒரு ராஜா இருந்திருக்கிறார். இந்த மங்களமான ஊரை பெருமாளுக்கு எழுதி வைத்து ஸ்ரீவரமங்கை நகராயிற்று. ஸ்ரீவரமங்கை தாயார் மங்கை பெண் வர ஒரு உயர்ந்த கொடுக்கக்கூடியவள். ஸ்ரீவரமங்க தாயார் பெயரில் இருந்து திருத்தலம் இது. இந்த தேசத்தில் எண்ணெய் கிணறு மிக முக்கியம். பெருமாளுடைய சரித்திரம் எண்ணெய்க்கும் கிணற்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த பெருமாளை எழுந்தருளிய பின்புதான் மெதுவாக ஊர் எல்லாம் மண்மூடி கீழே போய்விட்டது. அப்போது திருவிரங்கார் என்ற ராஜா அவருடைய கனவில் சாதித்து, நான் இந்த மாதிரி பூமிக்கு கீழே போய்கொண்டிருக்கிறேன், நீ பார்த்து மேலே கொண்டு வரணும் என்று பெருமாள் கேட்டுக்கொண்டதின் போது அப்போது உள்ளே போவதை மேலே எடுக்க வேண்டும் என்பதற்காக அப்போது ஒரு எறும்பு அந்த வழி விடுப்போகின்ற சேத்து தாமரை வழியாக ராஜா வந்தார். ஒரு புற்று இருந்தது. அந்த புற்றை கடப்பாறை மண்வெட்டி கலப்பை வைத்து எடுக்க செய்தார். அப்போ ராஜா போக கீழே 2 பெருமாள் இருந்தது. அவர் தரையில் ஒரு துளி சொட்டு ரத்தம் வந்து விட்டது. ராஜா பயந்து போய்விட்டார். பெருமாளை திருவடிகளை சரமாக பற்றி என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ஒன்றும் கவலைப்படாத, சற்று எண்ணெய் எடுத்து வா, வைத்து தேய்த்தால் சரியாக போய்விடும். அந்த எண்ணெயை தேய்த்து கொண்டார் பெருமாள். தினமும் முதலில் எண்ணெய் தேய்த்த பிறகுதான் திருமஞ்சனம் என்று இன்று வரை அவர் எண்ணெய் தேய்த்து கொள்கிறார். மிளகாய் கோயிலுக்கு ஆகாது. மிளகாய் போட்டுத்தான் புளியோதரை தினமும் செய்ய வேண்டும். ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் மிளகாய் அவர் சாப்பிடுவதில்லை. பிறகு மிளகுதான் தினமும் மிளகு உள்ளே போட்டுத்தான் எல்லாம் நடக்கிறது. பெருமாள் ஒரு முறை ஒரு கோட்டு எண்ணெய் காப்பு ஜிஆர் சாமி நன்றாக நடத்துகிறார். ஒரு கோட்டு எண்ணெய் காப்பு எழுந்தருள் பண்ணுகிறார். எண்ணெய் சேவக்காய் தேய்த்துதான் வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி எழுந்திருக்கிறதோ அதே திருக்கோலத்தில் இங்க கீழே பெருமாள் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சந்நிதி இது. இந்த எண்ணெய் பிடித்து பாத்திரத்தை எடுத்து போய் எண்ணெய் கிணற்றில் சேர்த்து காலத்து உள்ளனர். அந்த கிணற்றில் சேர்க்கிறார்கள். நாம் அவர் எண்ணெய் கொஞ்சம் அதிலிருந்து எண்ணெய் கொஞ்சம் எடுத்து தேய்த்தால்
எத்தனையோ நன்மைகள், பாவங்கள் போகும், நன்மை ஆரோக்கியம் கிடைக்கும், நன்மை அத்தனையும் அந்த ஊரில் கிடைக்க எதற்காக பெருமாள் எழுந்திருக்கிறார் என்று பார்ப்போம். திருத்தலம் தானே வருவார். பெருமாள் தான் இருந்த தாயார் திருமலை திருப்பதியில் இருந்தார். அந்த பெருமாளோடு கல்யாணம் செய்து திருக்கல்யாண உற்சவம் நடத்த முயற்சி செய்தார் ஜிஆர் சாமிகள். பெருமாள் அல்லவா மணவாளம் மொழி 8 கைத்திங்கள் சிற்பிகளால் அவர் சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்திருக்க அங்கு இருக்கும் அர்ச்சகர் கனவில் வந்து, நாம் இந்த ஊரில் இருக்கும் தாயார் அல்ல, நாம் வானமலையில் இருக்கும் பெருமாளுடைய தாயார், வந்திருக்கும் ஜிஆர் சாமியோடு என்னை அனுப்பி விடுங்கள் என்று தாயார் கூறினார். ஜிஆர் சாமிகள் தாயாரின் எடுத்து வந்து இவர்களோடு திருக்கல்யாணம் நடத்தி தெய்வநாயகி பெருமாள் சிறிவரம் அங்கை என்று இன்று வரைக்கும் சன்னிதானங்கள் உண்டு. இருவரும் ஒன்றாக சேவை சாய்க்கிறார் என்பது சரித்திரம். தோத்தாத்திரி பெருமாள் ஜிஆர் சாமிகள் மகளாக இருந்த பெண்ணை மகளாக கொண்டு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெருமாளின் நடுவில் எழுந்து சேர்க்க 2 பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார், அவர் கீழே மார்கண்டையன், பிறகு முனிவர் எழுந்தருளிருக்கிறார். சூரியனும் சந்திரனும் எழுந்தருள் எல்லாரும் சேர்ந்து ஊர்வசி திலோத்தமா மேலே சமபுரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். சூரியன் சந்திரன் மேலே எழுந்தருள்ளார்கள். தேவர்கள் நித்திய சூரியர்கள் எழுந்தருள்வார். பிறகு முனிவர் மார்க்கண்டேயர் பூதேவி நாச்சியார் தன்னுடைய சாபத்தை போக்குள்ள இங்கு தவம் இருக்கிறார். இங்கு பெருமாளோடு கைகரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது போல ஊர்வசி திலோத்தமா 2 பேரும் சரியான போட்டி. நான் வீணை வாசிக்கிறேன் என்று தொடையிலிருந்து பிறந்தவள் தான் ஊர்வசி. திலோத்தமம் நான் என்ன எல்லா நல்லதும், அதாவது அரக்கர்கள் 2 பேரை சங்காரம் செய்யும் போது மதுரை கௌரிகள் முடிக்க நான் உதவி செய்தேன் என்று போட்டி போட்டு பாட பெருமாள் அந்த போட்டியில் தீர்த்து வைக்க 2 பேரும் சேர்த்து சாம்பர கைகாரியம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். சூரியர் அந்தனுக்கு போட்டி ஏற்பட இங்கு வந்து பெருமாள், சூரிய சந்திரனுக்கு போட்டி ஏற்பட இங்கு வந்து பெருமாள் கைகாரியம் ஈடுபடுவதில் எப்படி பெருமாள் வைகுண்டத்தில் எழுந்திருக்கு அப்படியே இங்கும் எழுந்திருக்கிறார். ஊர் ஆழ்வார்கள் 10 பாசரங்கள் பாடியிருக்கிறார். அதில் சரணாகதி அடைந்தார். திருவிழியோடு என்னை சேர்த்துக்கொள் சரணாகதி பண்ணிப்பது பெருமாள் ஆழ்வார்க்கு காட்டிய ஆச்சரியமான குணம். ஆச்சரியமான பெருமாள் ஆழ்வார்க்கு ஒரே வழி தன் திருவடிகளை காட்டிய ஊர் வானமாமலை. பெருமாளை வானமாமலையாக எழுந்துள்ளார். பெருமாள் அவரை தோத்தாத்திரி வானமாமலை சேவை சாய்க்கிறார். ஊர் வானமாமலை. ரோம முனிவர் தவம் செய்து என்றும் ஸ்ரீவரம் அங்கை திருமகள் இவ்விடத்தில் வந்து வளர்ந்தவர்கள் எம்பெருமானை மணந்து கொண்டார். திருவரம் அங்கை எனவும் ஆதிசேஷர் இங்கு தவமேற்றி திருமாலுக்கு அணையாக இருக்கும்போது பேர் பெற்றதால் நாகனைச்சேரி எனவும், மரங்களிலிருந்து வனமாக மலை சூழ்ந்த இடமாதனால் வானமாமலை எனவும், இங்குள்ள திருக்குளத்தை 4 ஏரியை விட்டதால் 4 ஏரி எனவும், அந்த 4 ஏரி கூர்மையான முனைகள் சந்திக்கும் நடுமைய பகுதியில் நடுமுகத்தில் நான்கூர் நெறி என்பது காலப்போக்கில் நங்கு நெறி என பேச்சு வழக்கமாயிற்று. வடமொழியில் தோத்தாத்திரி என வழங்குவார்கள். திருப்பார்க்கடலில் இங்கே சேற்று தாமரை தெப்பமாம் வந்துள்ளது என்று ஐதீகம். எனவே வரமும் வியூகும் இங்கே அமைந்திரு போகலாம். இங்கே பெருமாளுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறும். அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள 4 கிணற்றில் ஊற்றி வருகிறது. அந்த 4 கிணற்றில் எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் சகல வியாதிகளும். நாமும் சென்று இந்த 79வது திவ்ய தேச தெய்வநாயகி பெருமாள் சிறிவரன் அங்கையை தரிசித்து நம் பாவலை போக்கிக் கொள்வோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.